எங்கதான் போயிட்டு வர நீ? பின்னாடி போய் கொஞ்ச நேரம் தோட்டத்தை பாத்துட்டு வந்தம்மா. தோட்டத்தை பாத்துக்கிறியா? முதல்ல உன் தலைய பாரு. தலையில எண்ணெயும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. இந்த மாதிரி இருந்தா முடி என்ன ஆகும்? ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு தலைமுடி. முதல்ல போய் எண்ணெயை வை. போ போ. போறேம்மா. என்னடி பாருங்கம்மா, எவ்வளவு முடி, கையெல்லாம் முடி இருக்கு பாருங்கம்மா, சீப்பெல்லாம். உனக்கு பின்ன முடி கொட்டாம உன் தலையில இருந்து பூவா கொட்டும்? இதுக்கு என்னமா சொல்யூஷன் இருக்கு? ஒரு நிமிஷம் வரேன் இரு. இந்தா. என்னமா இப்படி இருக்கு? ஆமா, இதோட அருமை பெருமை உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? உங்களுக்கு எல்லாம் கண்ட கண்ட ஷாம்பு, காஸ்ட்லியான ஆயில் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இந்த ஒரு பாட்டில் போதும் தலைமுடிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும், தெரியுமா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல இததான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குறியா? ஆவாரம் பூ இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்போக அரிசி, வெந்தயம், கருவேப்பிலை, வேப்பிலை, துளசி, அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், அப்புறம் கருவேலம்பட்டை, இதெல்லாம் இருக்கு. ஆமா, இப்படி இதை எப்படிமா யூஸ் பண்றது? இதுல நீ எதுவுமே பண்ண வேணாம். சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊத்தி வச்சுட்டாவே போதும். அந்த எண்ணெயை நீ தடவிக்கிட்டு வந்தாவே போதும். முடி கொட்டுறது, பொடுகு தொல்லை, இளநர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிப்பு, அதெல்லாம் வந்து போயிடும். பேன் தொல்லையும் இருக்கவே இருக்காது. முடியும் நல்லா கரு கருன்னு சூப்பரா வளரும். அப்ப என்னங்கம்மா, உடனே ரெடி பண்ணுங்கம்மா. அவ்வளவுதான், நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 50 ரூபாய் தான். இதை விட்டுட்டு கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் காஸ்ட்லியா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இனிமே எங்க வீட்டுல நாங்க இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதெல்லாம் யார் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாய்.